விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு போனான்னா அது கூட்டணியில் போனாவே அவங்க வந்து ஒரு சிக்கலான விஷயம். அவர் தனிச்சுனாக்கா பிளான் ஏ வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. பிளான் பி இந்த அழுத்தம்லாம் ஒரு இது கிடையாது. அவங்க இங்கே வந்தாலும் புது கட்சி எது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக தலைமையில் தான் கூட்டணியில் தான் போய் ஆகணும். ஏற்றுக்கவே மாட்டாங்க சார், ரசிகரே ஏற்றுக்க மாட்டாங்க. கூட்டணி அவர் போகக்கூடாது. அவர் ஆல்ரெடி பாஜக தான். இதெல்லாம் வந்து அரசியல் ட்விஸ்ட்டு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாஜக கூட்டணிக்குள்ள தாவேக்கா வந்து போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ தாவேக்கா தனிச்சு நின்னா மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குமா, கூட்டணிக்கு போனால் ஆதரவு இருக்குமாண்ணா? தனிச்சு நின்னாலே ஆதரவு இருக்கணும். அவருக்கு தளபதிக்கு எப்பவுமே ஆதரவு இருக்கும். புதுசாக ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. அது மக்கள் எதிர்பார்க்குறது விஜய். அவ்வளோதான். மாற்று ஒரு புது ஒரு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தான் நல்லதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இல்லை, பாதகமாக தான் இருக்கும், சாதகமாக வராது, வாய்ப்பு இல்லை. அவர் ஆல்ரெடி பாஜகக்கார் தான். அவர் செங்கோட்டைனா அதுக்கு தான் அவர் அமுச்சு விட்டாங்க. செங்கோட்டையை வந்து இங்கே இருந்து தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் சந்திச்சுட்டு டெல்லி போயிட்டு வந்த பிறகு தான் அவர் விஜயோடு சேர்ந்தார். அதனால் பிஜேபி என்ன அசைன்மெண்ட்டு கொடுக்குதோ அதை தான் விஜய் செய்வார். விஜய் வந்து தனிப்பட்ட மனுஷன் கிடையாது. அவர் பிஜேபியில் ஒரு நம்பர்ஸ், அவர் பார்ட்னர் மாதிரி. எடப்பாடி அவர் ஒத்து வரலைன்னா இமிடியேட்டாக வந்து விஜய் அந்த இடத்துல உட்கார வைப்பாங்க. இதுதான் கான்செப்ட். இதை மக்கள் புரிஞ்சுக்கின்னு கண்டிப்பாக யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் போகிறதுக்கு போகாது அவரோட இஷ்டம். ஏன்னா இன்னொன்று, இந்த மாதிரி அவங்க போனாங்கன்னா அவங்க அடுத்து வந்து கூட்டணியில் போனாவே அவங்க வந்து ஒரு சிக்கலான விஷயம். போகக்கூடாது கூட்டணியில். தனியாக ஆளாளுக்கு தனியாக நின்று ஜெயிச்சு வரட்டும். இப்போ தனியாக நிற்கிறன்றது அது அவரோட முடிவு. கூட்டணியில் போனாங்களா அதுவும் அவரோட முடிவு. தனியாக அவர் போகிறாருன்னா அவர் தனிப்பட்ட விஷயம். தனியாக போயிட்டு தனியாக நின்று ஜெயிச்சுட்டு போட்டோம். ஆனால் கூட்டணியில் தான் போய் ஜெயிக்கணுன்னா அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் தனிச்சு நின்னாக்கா ஏன்னா இப்போ 20% இல்லை 25% தான் ஓட்டு கிடைக்கும். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன பசங்க. இப்போ சின்ன சின்ன பசங்க ரசிக்க மாட்டேன் போது பாதி பேருக்கு ஓட்டு இல்லாமல் இருக்குது, வயசு இல்லாமல் இருக்குது, ஓட்டு இல்லாமல் இருக்குது. அதே பாஜகவில் கூட்டணி வச்சாக்கா ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபி அவங்க பெரியவங்களாம் வந்துட்டு நம்ம கூட்டணி போது இப்போ ஒரு 40% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் தனிச்சு நின்னாக்கா சொல்ல முடியாது. 25% அப்படியே அதிகபட்சம் பார்த்தா 30%. எப்பயுமே தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பாஜகன்றது வந்து ஒரு சித்தாந்த அரசியல். ஏன்னா ஜாதியும் மதமும் முன் கொண்டு போகிறது, சனாதன கொள்கையை முன் வச்சு போட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு போனான்னா, அதுவே அதிமுக கூட்டணிக்கு போனான்னா அவரையும் அதே கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் வந்து விஜய் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூரத்தில் தான் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போது அவர் கட்டாயமாக அந்த கட்சிகளுக்கு கூட்டணி அவர் போகக்கூடாது. அப்படி போனான்னா கட்டாயமாக விஜயும் நம்ம எல்லோரும் அப்படி தான் பார்க்க ஒரு சூழல் வந்துடும். அதே சமயத்தில் தமிழகத்தில் மாற்று அரசியலும் தேவை, கட்டாயமாக மாற்று சிந்தனை தேவை. அப்படி பார்த்தா இன்றைக்கி மக்கள் யாருக்கு அதிகம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ விஜய் அதை கரெக்டான கொள்கையாக எடுத்துகிட்டு போனார்னா மேபி அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவர் போய்ட்டு இப்போ அதிமுக கூட்டணியோ இல்லை பிஜேபி கூட்டணியோ போய் ஜாயின் பண்ணார்னா நிஜமாகவே ஒரு கட்சி வந்து பின்னடைவுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடியே இப்போ சில கருத்து முரண்பாட்டில் டெய்லியும் சில செய்திகள் வாசிச்சுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ அவர் அதே சுச்சுவேஷனில் போனார்னா கட்டாயமாக அவர் நிராகரிக்கப்படுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணணும், அதிலேருந்து எப்படி தான் தப்பிச்சு தான் எப்படி தன்னுடைய கொள்கையை எப்படி முன்னெடுத்து வரணும் அப்படின்ட்டு ஒன்று அவசியம் தேவை. அப்போ அவர் அது என்ன டிசைட் பண்ணுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனால் கட்டாயமாக அதிமுக கூட்டணியில் விஜய் போனார்னா விஜய் கட்சிக்கு அது மிகப்பெரிய பின்னடைவு தான் கொடுக்கும். ஏன்னா அங்கே சித்தாந்த ரீதியான முரணான ஒரு கட்சி இருக்குது. எதுனா பாஜக தான் அதிமுகவுடைய தலைமையே. அப்படி விஜய் போய் ஜாயின் பண்ணிட்டார்னா அவரும் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அது கட்டாயமாக நிராகரிக்கப்படும். அது வந்து ஆட்சிக்கு வரணும்னா கூட்டணி அமையாமல் ஆட்சிக்கு வர முடியாது. அதாவது விஜய் அவர்களுக்கு இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்குது, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பிஜேபி கூட போகிறதா சொன்னாங்க. ஆனால் அதுக்கு தலைமை தாங்கிறது அதிமுக தான். அதனால் அதிமுக கூட்டணிக்கு போகலாம், தவறு கிடையாது. ஆனால் அவர் வந்து தவறான முடிவு எடுக்க போகிறதா சொல்லியிருந்தார், தனித்து தான் நிற்க போகிறேன்னு. அது சாத்தியமே இல்லைன்னு அவருக்கும் புரியும், மக்களுக்கும் புரியும், புரியுங்களா? ஆனால் அவருடைய கட்சிக்கு வந்து வளரணுன்னா கூட்டணி போய் தான் ஆகணும். இது காலத்தின் கட்டாயம்.
இது அவருக்கே நிதர்சன உண்மை, அவருக்கும் புரியும். ஆனால் சில பல காரணங்கள், பிளான் பி, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு எல்லா கட்சிகளும் வச்சுருப்பாங்க. அது அவரோட பிளான் ஏ வந்துட்டு ஃபெயிலியர் ஆகி போச்சு. பிளான் பி அவர் கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே கூட்டணி போயிடுவார். இதுதான் இன்றைக்கி அரசியல் நிலவரம். அவரே என்ன சொல்லியிருக்காரு, நான் பிஜேபியோட போக மாட்டேன், தனித்தே நிற்பேன், நான் முதல்வர் இருப்பாங்க. அங்கே பிஜேபியில் வந்து இபிஎஸ் முதல்வராக அவங்களே பிஜேபியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயே இன்னும் வந்து சீட்டெல்லாம் யார் யாருக்கு எவ்வளோன்னு ஒதுக்கவே இல்லை. இப்போ இவருக்கு எவ்வளோ சீட்டு, 10 சீட்டு கொடுத்தா இவர் ஏற்றுக்குவாரா? ஏன்னா முதலமைச்சர் இபிஎஸ். இப்போ இவர் முதலமைச்சராக கேண்டிடேட்டாக இருந்தது, நான் தனித்தே எல்லா தொகுதியிலையும் 236 அதில் நிற்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ போய் கூட்டணி செய்கிறான்னு மாவட்ட செயலாளர்கள்லாம் தீர்மானம் பண்ணுறது அப்போ தலைவருக்கு மீறிய செயல் மாதிரி தானே ஆகும். ஒரு தலைவர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே மாவட்ட செயலாளர்கள் இல்லைன்றது தான் அது. மாவட்ட செயலாளர்கள்லாம் முடிவு எடுத்துட்டான்னா அப்புறம் தலைவர்கிட்ட சொன்னால் அதை ஏற்றுக்கணுன்னா அப்புறம் என்ன இருக்குது? தலைவர் சொல்லி மாவட்ட செயலாளர்கள் ஒரு இதை எடுக்கணும். இது அரசியல் எலெக்ஷன். இது அவர் முதல் நிற்க போகிற ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் வந்து ஸ்டெடியாக ஒரு வார்த்தைகள் சொன்னால் போய் வாக்காளர்களுக்கு சேரணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் அது போய் சேர்ந்தால் தான் அவருக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் தீர்மானிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் இங்கே போகிறேன் அப்படி போகிறேன், இதெல்லாம் இயல்பான ஒரு அது அரசியல் இஷ்டத்தன்மைக்கே. பாஜக எதிர்ப்பு தமிழகத்தில் முழுவதும் இருக்கும்போது ஒருவேளை தாவேக்கா வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சா அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுப்பாங்களா? என்னுடைய கருத்து எனக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன். மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. அது மக்களை எல்லாரையும் கேட்டதான். நம்ம ஒருத்தவங்களுக்காக நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ என்னுடைய விருப்பத்துக்காக நான் சொன்னது மற்றவங்களை விருப்பத்தையும் கேட்கணும்ல. சரியாக இருக்கு. ஏன்னா யாரோட சேர்ந்து இருந்தால் தான் ஓசையே வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மை தானே. அது ஒரு சிங்கிளாக நின்னா எதுவும் செயல்பட முடியாது. ஒரு கூட்டணியோடு இருந்தால் கொஞ்சம் பலமாக இருக்கும். அதுதான் இது. ஆனால் வரதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா இந்த 5 வருஷம் திமுக நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. அதனால் அவங்க தான் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்றதுக்காக அவரை கூப்பிட்றது கிடையாது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி எப்படி கொண்டு வந்தால் அவங்க ஸ்ட்ராங்காக வேறு உணலான்றது தான் அவங்களுடைய கருத்து. அது விஜய் பண்பேற்றாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிர்ப்பு கிடையாது. ஒரு பிம்பம் தான் கொண்டு வந்து அதை இது பண்ணுறாங்களே தவிர பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்கவுங்க இஷ்டம். பிஜேபியோட இது மொத்தத்துலேயும் அவங்க யாராவது ஒன்று ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் பிஜேபிக்கு எதிர்ப்பெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. அரசியல் வந்துட்டு ஏன் இப்போ தான் அந்த ஓபிஎஸ் வந்துட்டு ஏடிஎம்கே இருந்தார். அவர் 3 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். அப்போ அவர் வந்துட்டு டிஎம்கே போனது ரொம்ப தப்பு. என்ன அவர் தனிச்சின்னா கூட அவர் மரியாதை வந்திருக்கும். அவர் எப்படி டிஎம்கே பண்ணார்? அதுமாதிரி அரசியல் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசலாம். ஆனால் இயல்புன்னு பார்க்கும்போது நம்ம எங்கே போனால் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும். இப்போ வந்துட்டு இப்போ விஜயகாந்த் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு தனிச்சினார், ஏதோ ஒன்று இது பண்ணார். அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணி வச்சு முதலமைச்சர் இருந்தார். அது ஒழுங்காக வந்து அவர் இருந்திருந்தானாக்கா இன்றைக்கி அவர் தான் சிஎம். ஸ்டாலின் அவர் தான் சிஎம் வந்திருப்பார் இந்த 5 வருஷம். அப்படிங்கும்போது வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பு வந்து கரெக்டான முறையில் அவர் பயன்படுத்தினா கரெக்டான ஒரு இது வரும். நம்ம வந்து நம்மளுக்கு எதுதான் வேணும், இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நினச்சாக்கா அது வந்து இப்போ ஓட்டு வந்துட்டு செதறி போகுமே தவிர உனக்கு இவ்வளோ ஓட்டு இவங்களுக்கு என்ன ஓட்டு சொல்லிட்டு அந்த ஏடிஎம்கே டிஎம்கே அந்த விஜய்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ஓட்டு பிரியுமே தவிர எல்லாமே ரொம்ப டஃப்பு தான். இது சிலர் ஏற்றுக்காதவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்றுக்கிறவங்க ஓட்டு கிடைச்சாலே போதுமா. தனிச்சாண்டியெல்லாம் சரி, கூட்டணிகளும் வராது. அது அந்த கட்சி வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்டிங் ஆகிருக்காங்க. அது வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு சில நல்ல பணிகள் அவளை செஞ்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவர் செஞ்சுருக்காரு, இவங்களை விட்டு அவரை தேர்ந்தெடுக்கலாம்னு நினைப்பாங்க. திடீர்னு வந்துட்டு நோஞ்சி நான் இப்போ இதெல்லாம் பண்ணுறது அது கொஞ்சம் தரமான விஷயம் தான். விஜய்க்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது, விஜய்க்குன்னு ஒரு தனி ரசிகர் மன்றம் இருக்காங்க. எல்லாருமே விஜய்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கட்டாயமாக தனிச்சுனாலும் தன்னுடைய எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்னஸ் காட்டுவார். ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு கூட்டணி இருந்துச்சுன்னா அந்த கூட்டணியின் அடிப்படையில் தொகுதிகள் அவருக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த தொகுதிகள் அதிகமாக கிடைக்குதுன்னா கட்டாயம் கூட்டணி தேவைப்படுது. அப்போ கூட்டணி இருந்தாலும் பெஸ்ட்டு, கூட்டணி இல்லாத போனாலும் விஜய் தனக்கான அங்கீகாரத்தை நிரூபிப்பார். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அதான் மாறி ஒரு அரசியல்வாதி வந்து இதுதான் ஸ்டாண்டர்டு. ஓட்டு கிடைக்கதா கிடைக்கலையா, வாக்காளர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற அடுத்த பட்சம். ஒரு இவ்வளோ காலமாக வந்து அவர் அரசியலுக்கு புதுசு. அவர் அப்போ வரும்போது வார்த்தைகளை வச்சு தான் இது பண்ண முடியும். அதை மீறி அரசியலுக்கு மீறிய
ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருக்கிறான்னு. ஆரம்பிக்கும் போது எதிரி மாதிரி தான் பேசுவாங்க, போக போக தான் நண்பனாக மாற்றிக்குவாங்க. இது அரசியல் தந்திரம், இது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. கட்சியில் எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் இருந்திருக்கு இது வரைக்கும். இனிமேல் கூட்டணியே சேர மாட்டாம்பாங்க, அடுத்த எலெக்ஷன் சேருவாங்க. எந்த காலத்துலையும் கூட்டணி சேர மாட்டாம்பாங்க, சேருவாங்க. அதுக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது வரைக்கும் தனித்தியான்னு இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு மக்களுக்கு செல்வாக்கு இது வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷனில் அது அந்த அளவுக்கு இருக்குமா என்னமோன்றது கேள்விக்குறி தான். புரியுதுங்களா? இது வந்து அவர்கள்ட்ட விஜய் அவர்களுக்கு இளைஞர்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அதை பயன்படுத்தி அவரும் வளரணும், நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா முதல்ல வந்து அவர் வந்துட்டு அதிமுக தலைமையில் தான் கூட்டணியில் தான் போய் ஆகணும். அவர் வந்து பிஜேபி வந்து கொள்கை முடிவு கொள்கை என்ன கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. கொள்கைன்றது வேறங்க, காலத்துக்கு காலம் மாறிட்டு தாங்க இருக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு ஒருத்தர் கொள்கை இல்லைம்பாங்க. கொள்கைன்றது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தான். ஆனால் வந்துட்டு உங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அவங்க வந்து கூட்டணி யார் கூட சேர்ப்பாங்க, தலைமை யார் வந்து கூட்டணிக்கு. என்டிஏன்றது நேஷ்னல் பாலிட்டிக்ஸ். ஆனால் இன்றைக்கி வந்து லோக்கல் எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து கூட்டணி வந்து தலைமை தாங்கிறது யார்? அதிமுக தான். இவங்க வந்து அதிமுக தான் சேர போகிறாங்க, அதிமுக தான் பேச போகிறாங்க. அவங்க கட்சியில் இருக்கிற கூட்டணியில் தான் பாஜக இருக்குது. புரியுங்களா? அதனால் அவங்களுக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ அதிமுக கூட்டணியில் விஜய் போனார்னா விஜய்க்கான ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அதுவே உடையும். என்னென்னா இது வரைக்கும் நான் விஜய்க்கு ஓட்டு போட நினச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட விருப்பம் பிஜேபி கூட ஜாயின் பண்ணிட்டாருன்றதுக்காக நான் என்னுடைய ஓட்டை வந்து அதுக்கு ஆப்போசிட் கட்சி தான் நான் வருவேன். அப்படி ஆப்போசிட் கட்சின்னு பார்க்கும்போது இங்கே எது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன் பாருங்க. நான் இல்லை, பொதுவான வெகுஜன மக்கள், தமிழக மக்கள் பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னா பிஜேபி எதிர்க்கிறதுக்கான காரணம்னா அங்கே அந்த சித்தாந்தம் சரியில்லை சொல்லிட்டு. இப்போ நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா விஜயே பிஜேபிக்கு போனாலும் நான் விஜய்க்கு எப்படி போக முடியுமா? போக முடியாது. ஸோ அதனால் நான் அப்புறம் பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடுவேன். பின்னோக்கி வரும்போது நான் விஜய் நிராகரிச்சுட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அப்போ விஜய் கிட்ட இருக்கிற அந்த கட்சி ஃபுல்லாக உடைய ஆரம்பிச்சிடும், கட்சி மக்கள் வந்து வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அவர் போக மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்து சிபிஐ மூலமாக அழுத்தம் கொடுத்து உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்களோ பாஜக? அப்படியெல்லாம் அழுத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அவர் எல்லாத்துக்கும் ஓப்பனாக கடந்து வராரு. அப்படி இருக்க சொல்ல இந்த அழுத்தெல்லாம் கொடுக்குறதெல்லாம் அவர் வந்து மிரண்டு போகிறாங்க கிடையாது. அவர் படம் எவ்வளோ பிரச்சனையாச்சு, 1க்கு 2 கட்சி பிரச்சனையாச்சு. அப்படி இருந்து அவரோட இதில் தான் இருக்கிறாரு. இந்த அழுத்தெல்லாம் ஒரு இது கிடையாது. அவரோட பொறுத்தவரைக்கும் அவர் சுயமாக முடிவு பண்ணி இது பண்ணட்டும். பிஜேபியோட போகிறாரு போகலை, ஏடிஎம்கோட போகிறாரு போகலை, அவர் தனியாக நின்னாவே கெத்து தான். விஜய் தனியாக நின்னா கெத்து தான். எப்படியும் நிறைய சீட்டு ஜெயிப்பார், அந்த ஒரு இது இருக்குது. இன்னொன்று தொங்கு சட்டமன்றம் கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விஜய் தனியாக நிற்கிறதுனால. ஆனால் கூட்டணியோட போனான்னா ஒரு சார்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கெலாம் பண்ணிட்டு போக மாட்டார், நியாயமாக கேட்பார் தான். இப்படி அந்த அளவுக்குள்ள நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஜனநாயக படம் வந்தால் இன்னும் கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருக்கும். அது எக்காரணத்தை கொண்டு நிறுத்திருக்காங்கன்னு தெரியாது. தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் தண்டனை ஏற்று தான் ஆகணும். நாட்டில் போய் ஒருத்தர் இடிச்சிட்டுனா நான் பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் அவருக்கு அதை பதில் சொல்லி தான், அது அவங்க அழுத்தம் கொடுக்குறதோ எதுவும் கிடையாது. நீதி எங்கேயோ அது நிச்சயமாக நிலைபெறும். இல்லை, அழுத்தம் வந்து கொடுக்குறது பிஜேபிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்க உள்ளே வரணும்னா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. அவங்க வந்து எதை செஞ்சால் நம்ம பிஜேபி வளர வைக்க முடியுமோ அதை துணிஞ்சு செய்வாங்க. அதுதான் பிஜேபியோடைய வேலை. இப்படி அவர் ஓகே அப்படி சொல்லியிருந்தாருன்னா கட்டாயமாக பொங்கலுக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் ரிலீஸ் ஆகலை. அப்போ அவர் கூட உட்காந்து சிட்டிங்கில் பேசும்போது அவர் அதை நிராகரிக்கிறாரு. எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாளைக்கு உங்கள் அரசியலில் உங்கள் கூட்டணியில் நீங்கள் கட்டாயமாக கூப்பிட்டுப்பீங்க, எனக்கு அது தேவையில்லைன்னு தான் நிராகரிக்க வச்சு தான் இது வரைக்கும் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை. இல்லைனா ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். ஸோ அப்போ அவர் அவங்க நிராகரிக்கிறாரு, எனக்கு பிஜேபியோட கூட்டணி வேணாம் அப்படின்னு நிராகரிக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா அது வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் பிஜேபி கூட கூட்டணி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கம்மி, ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை சார், அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கில் இதெல்லாம் உடைக்கலாம் சார். இதை வந்து சட்ட ரீதியான ஒரு இது இயல்பாக வந்து அவர் வந்து யாரையும் இது பண்ணல. இது அதனால் வந்து இது சட்ட ரீதியாக அவர் சந்திக்கலாம். கோர்ட் இருக்குது, எவ்வளோ அமைப்புகள் இருக்குது, அவர் இதிலே கட்சி அவர் வச்சிருக்கிறாரு. அதனால் எவ்வளோ விஷயங்களை சரி பண்ண முடியும். அதுக்கு கீழ்ப்படுத்திட்டோன்னா எல்லாருமே அவர் தலைமையில் கை வைக்கிற மாதிரி ஆகிடும். அது சரியான ஒரு அணுகுமுறையே இல்லை. அவரே வந்து ஏதாவது பேசியிருக்காரா, என் படத்துக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு? இதெல்லாம் வந்து அரசியல் ட்விஸ்ட்டு. புரியுங்களா? அவங்களுக்கும் தெரியும். அவரே சொல்கிறாரு, அவருடைய ஆடியோ லான்ச்லேயே சொல்கிறாரு, என் ப்ரொடியூசர் நான் பேசினா 1008 பிரச்சனை வரும், இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா நான் பேஸ் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கும் தெரியும், படம் எடுத்தவங்களுக்கும் தெரியும்.
இதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இழப்பு வர. அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய வசூல் எப்பவுமே வந்துட்டு அவருடைய வசூல் படம் நல்லா இருந்ததுன்னா வசூலாகும், நல்லா இல்லைன்னா வசூலாகாது. புரியுதுங்களா? இதெல்லாம் அரசியல் நிறைய வந்துட்டு ட்விஸ்ட் இருக்க தான் செய்யும். என்ன அதுக்காண்டி வந்து இப்போ யாரும் படம் எடுத்தவங்க நஷ்டமாக போகிறது இல்லை. இவருக்கும் வந்துட்டு கால் ஷீட் கொடுத்து நடிச்சிட்டாரு, அவருக்கு சம்பளம் வாங்கிட்டாரு. புரியுங்களா? அது ஒரு வியாபாரம், இது அரசியல். அரசியலுக்கு வியாபாரக்கும் வித்தியாசம் இருக்குது. அது அவருக்கும் தெரியும், படம் எடுத்தவங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாடு. இப்போ யார் முதலமைச்சர் வேட்பாளரும் போட்டி வராதா? எடப்பாடி தான் இப்போ முதலமைச்சர். ஏன்னா இப்போ அவர் இப்போ தான் வர்றாரு. வரும்போதே வந்துட்டு முதலமைச்சர் வரணுனாக்கா அது சாத்தியமே இல்லை. புரியுதுங்களா? எல்லாருமே அந்த இப்போ அனுபவம்ன்றது ஒன்று இருக்குது. அந்த அனுபவம் அவர் இப்போ அனுபவம் என்ன அனுபவம் படத்தில் நடிச்சிருக்கிறத தவிர படத்தில் என்ன வேணாலும் இது பண்ணலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்துட்டு அனுபவம் கிடையாது. அப்படி இருக்கும்போது 80% யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுங்களா? சின்ன சின்ன பசங்க இவங்கலாம் வந்துட்டு விஜய் தான் வரணும் சொல்லலாம். அதில் வந்து உட்காரும்போது அதோட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இப்போ அவர் சரி பண்ணுறதுக்கே அந்த 5 வருஷம் முடிஞ்சிடும். அது வந்துட்டு வேஸ்ட்டு தான். சும்மா வந்து ஃபஸ்ட்டே அவரே சொன்னார், ஃப்ரீன்னு சொன்னார், ஃப்ரீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. அவருக்கே வந்து தெரியுது நம்ம வந்து போக போக ஓட்டு வாங்க மாட்டோமா சொல்லிட்டு. அதனால் வந்து இப்போ அவரே எக்ஸ்ட்ரா அறிக்கை விட்டுக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃப்ரீன்ற வார்த்தையே வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ அவரே ஃப்ரீன்னும் போது அவர் கரெக்டான ஒரு நிலை இருந்து அவர் பேசணும். எல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியலப்பா, வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு கம்பல்சரி 99% அவங்களுக்கு தான். அது பேச்சுக்கே வழி இல்லை. ஆமாம், எல்லாம் நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து நிறைய நாங்கள் அனுபவிச்சிட்டோம். ஆமாம், அதனால் வந்து நாங்கள் அது அவரை மாற்றி வேறு யாருக்கும் போகிற மாதிரி ஐடியா இல்லை. அவங்க தான் வருவாங்க. அவங்க இங்கே வந்தாலும் புது கட்சி எது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்றுக்கவே மாட்டாங்க சார், ரசிகரே ஏற்றுக்க மாட்டாங்க. அவருடைய ரசிகர் இதுக்குள்ளே வாக்காளராக மாறும்பொழுது கண்டிப்பாக ரசித்தன்மைன்றது வேறு, விஜயை ரசிக்கிறதுன்றது வேறு. ஒரு அரசியல் தலைவராக அவரை ஏற்றுக்கிறதுன்றது ஏற்றுக்கின பிறகு இந்த வார்த்தைகள் வரும்போது அவங்களுக்கே ஒரு தடுமாற்றம் வரும். அப்போ அவங்க யோசிக்க செய்வாங்க. யோசித்தா அதை ஓட்டாக மாறாது. அதுதான் விஜய் அவர் தளபதி வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ நிறைய நல்லதெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு முன்னால் வந்து திமுக அவ்வளோ செஞ்சதில்லை. என்னை பொறுத்தளவு கேட்டால் அதான் சொல்லுவேன். இப்போ எப்படின்னு தெரியல, அந்த அரசியல் முடிஞ்சால் தான் தெரியும் எப்படி என்ன இது. அதெல்லாம் பண்ணிக்க மாட்டார். அவர் சினிமாவில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலே இருக்கார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எதிர்கட்சி ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்தவங்க தானே, அதனால் அவங்களுக்கு தான் இருக்கும். இவருக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ரசிகர்கள் தான் ஜாஸ்தி, கூட்டங்கள் ரசிகர்கள் தான். அவரை விரும்பி அவர் படத்தில் பார்த்து ரசித்து தான் பண்ணதால மற்றபடி ஒன்றும் கிடையாது. டிஎம்கேவுக்கு வந்து வாக்கு வங்கியை குறைக்குமா? கண்டிப்பாக குறையும். அதாவது திமுக வந்து எப்படி குறைஞ்சாக்கா, இப்போ விஜயும் பிஜேபியும் ஏடிஎம்கே 3 கூட்டணி இருந்தால் நிச்சயமாக வந்துட்டு டிஎம்கே வந்து கண்டிப்பாக ஓட்டு குறையும். அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா விஜய் ரசிகர் போது ஏடிஎம்ல இருக்காங்க, டிஎம்ல இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க. அப்போ வந்து இவங்க இந்த ஏடிஎம்கே பிஜேபி இது கூட கூட்டம் சேர்ந்தால் இவங்க 2 பேர் ஓட்டு இங்கே தான் வரும். அப்போ ஒன்று வந்துட்டு பிரியும். அந்த பிரின்றது டிஎம்கே ஓட்டு பிரியும் போது அப்போ வந்து தாவேக்கா வரும்போது கண்டிப்பாக தோக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது.